டெல்லி சென்றிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிருந்து விமானம் மூலம் நள்ளிரவு 2 மணிக்கு சென்னை திரும்பினார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி 230க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று காலை டெல்லி சென்றார். அங்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதனை முடித்துவிட்டு டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் விமானம் மூலம் நள்ளிரவு 2 மணிக்கு தமிழகம் வந்தடைந்தார். சென்னை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் ஸ்டாலினை அமைச்சர்கள் சேகர்பாபு, தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். சர்வாதிகாரத்தனமான ஒற்றை ஆட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவு காட்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் ஆன்மீக நம்பிக்கைகளை அரசியல் சுய லாபத்திற்கு பயன்படுத்த நுழைக்கும் மதவாத சக்திகளை கோயில் கட்டிய மண்ணிலேயே இறை நம்பிக்கையுள்ள வாக்காளர்கள் வீழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மை மக்களின் நெஞ்சில் இருந்த அச்ச உணர்வு நீங்கி இருப்பதாகவும் தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி பெற்றுள்ள வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் நம்பிக்கை துளிர்கள் அரும்பியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், அரசியலமைப்பு வழங்கியுள்ள நெறிமுறைகளை பாதுகாக்கும் வகையில் நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றி அதற்கு பெருந்துணையாக இருக்கும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த வெற்றிக்கு துணை நின்ற தொண்டர்கள், தோழமை கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறியுள்ளார். மதவாதத்தையும் வெறுப்பு அரசியலையும் உதைக்க நுழைப்பவர்கள் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றிவிட வேண்டும் என திட்டமிட்டார்கள் என்றும் 40க்கு 40 என்ற இந்த வெற்றி இந்திய அரசியலின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், ஒன்றிய ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் தனி பெரும்பான்மை பெற முடியாத பாஜகவின் சரிவு காட்டுகிறது என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.